அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேரத்தையும் காலத்தையும் மதிக்க தெரிந்த கன்னிராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசம், ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி. சூரிய வெளிச்சத்தை நேரடியாக நம்ம பார்க்க முடியுதா? அப்படி மின்ற மாதிரி ஒரு பிரகாசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம். வருடங்கள் உருண்டோடி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரோம். வயசு ஏறிட்டுருக்கு, வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த வயசில் என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியல, எந்த வயசில் எந்த வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இது மாதிரி சூழ்நிலைகளில் வருஷ பிறப்புன்றது வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இந்த தமிழ் வருஷத்தில் விசுவாசு வருஷம் அப்படின்ற வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா? ஏஜ் போகுது சார், மேரேஜ் பண்ணணும், ஏஜ் போகுது, செட்டில் ஆகணும், வயசு ஆகிட்டே வருது, ஒரு வீடு கட்டணும், பல கனவுகள், கனவே வாழ்க்கையாக இருக்குது. இந்த வருஷ பயிற்சிகள்லாம் பார்க்குறோம். ஒரு இடத்துல சனி பயிற்சி வருது, ராகு பயிற்சி வருது, குரு பயிற்சி, எவ்வளோ பயிற்சி வருது. ஆனால் எந்த பயிற்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. இப்படி பல குமுறல்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த தமிழ் வருட பிறப்பு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரகாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க. நம்ம லைஃப்பில் நம்பிக்கை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானாக நடக்கும். என்னங்க வருஷ பிறப்பு, எத்தனை வருஷங்க வந்துக்கிட்டே இருக்குது, இதில் நடக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோன்னா, நம்ம போகிற பாதையை நம்ம எண்ணத்தில் நம்ம சரி பண்ண முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வீட்டு மெனை வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், நீங்கள் எது வேணால் நினச்ச அப்புறம் அடுத்த முயற்சி எடுத்துமான்னு பார்க்கணும். அதை ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பித்தா தான் அந்த எண்ணம் சக்ஸஸ் ஆகும். அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு தசாபுத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அந்த எண்ணத்திலே நம்ம கடைசி வரைக்கும் பயணிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறது மனிதனுடைய மனம்தான். மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது மனிதனோட மனசு தான். நம்ம தான் கடவுள், நம்ம தானே படைக்கிறோம் எல்லாத்தையும் வாழ்க்கையில். இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள், இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதை படைத்தோம் படைக்கலை, இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம். இப்போ இந்த வருஷம் நம்ம படைக்கிறோம். எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம். இன்னொருத்தவங்களை நம்புறதை நம்ம குறைக்கிறோம். எல்லாருமே ஒரு சபதமே எடுத்துப்போம். இந்த விசுவாசு வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு, இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனதற்கு, அதற்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான். நான் என்னை எப்போ நம்புகிறேனோ அன்றைக்கி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வருஷப்பிறப்பு தான் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுங்க. இதுதான் நான் சொல்கிறது. சபதம் நீங்கள் எடுக்கணும். இந்த வருஷத்தில் நம்ம நம்பணும். எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு வர போகிறேன். நான் நினைக்கிறத நான் நடத்த போகிறேன். இன்னொருத்தவங்களை நம்புறதை நான் நிப்பாட்டிக்க போகிறேன். இந்த எண்ணம் இருந்துட்டாலே நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்க போகுது. இந்த வருஷம் சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெற போகிறீங்க. பணத்தை மட்டும்தான் மதிக்கும் இந்த உலகம். பணம் இருக்கிற இடத்த மதிக்கும். பணம் இல்லைன்னா இந்த உலகம் அவங்கள தரக்குறைவாக நினைக்கும். ஆனால் திறமைக்கு மரியாதை கொடுக்கறது அப்படின்றது கன்னிராசிக்கு மட்டும்தான் தெரியும். இந்த திறமைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய கன்னிராசிக்கு இந்த விசுவாசு வருஷம் பல வெற்றி கனிகளை கொடுக்க போகுது. நல்ல மனிதர்களுடைய நட்பு கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் திட்டமிட்ட சில விஷயங்களை திட்டமிட்டபடி தடை இல்லாமல் நடத்த போகிறீங்க. காரணம், கிரகங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. கிரகம் மாற்றம், ஒரு இடம் மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும், வீடு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும், ஆஃபீஸ் மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும், இடத்த விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பயப்படவே பயப்படாதீங்க. இது எல்லாமே முன்னேற்றத்துக்கான நேரம். உங்களுடையது ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதை விற்றுட்டு இன்னொரு இடம் புதுசாக வாங்க போகிறீங்க. வேலை பார்த்துட்ருக்கீங்க, அங்கே சின்ன ஒரு மனக்கசப்பு வருதுன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனோட இன்னொரு வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நேரம். பழைய ஆட்களோட பழகி பல உறவுகளோட பழகி நம்ம நிறைய முன்னுக்கு வராமல் அப்படியே இருக்கிறது இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். என்னடா இது, இவ்வளோ நாள் மற்றவங்களுக்கு மூளையாக இருந்துட்டுமே ஐயா, நம்ம மூளையை இவ்வளோ நாள் நமக்கு செயல்படுத்த விட்டுட்டோமே, இப்போ படுத்துவோம். இந்த கையை பார்த்து உங்களை நீங்கள் யாருன்னு கேட்க வைக்கும். உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு கேட்க வைக்கும். நீங்கள் சத்திரியனா இல்லை சாணக்கியனா உங்களை பார்த்து கேட்க வைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சத்திரியனே இல்லை சாணக்கியன்னு எல்லாரும் நம்பியிருப்பாங்க. கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்கணும். எதிர்க்க வேண்டிய இடத்துல சில இடத்துல எதிர்க்கணும். யோசிக்க வேண்டிய இடத்துல ரொம்ப யோசிக்கணும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு மூளை தான் அதிகமாக வேலை செய்ய போகுது. உடல் வேலையை விட மூளை வேலை அதிகம். கன்னிராசிக்காரங்களுக்கு மூளை தான் பிரம்மாண்டம். நம்பி ஏமாந்தது போதும். நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினச்சதெல்லாம் போதும் ராஜா. இனிமேல் இன்றைக்கே பார்க்கணும். இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது. கன்னிராசிக்காரங்களுக்கு மொதல் கோரிக்கையாக தான். கரெக்டாக கன்னிராசி வீடியோவுக்கு 500 லைக் வருதான்னு பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன வருஷத்தோட இந்த வருஷம் அப்டேட் ஆகிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.
கன்னிராசி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஷேர் பண்ணி விடுங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இறங்குனாவே பார்த்து இறங்குங்க. நான் ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், மணி அப்படின்னாலே பார்த்து இறங்குங்க. விசுவாவசு வருஷத்தில் உங்களுக்கு நிறைய உண்மைகள் நிறைய உங்களுக்கு உறக்க சொல்ல போகிறான். உங்களை அப்படியே ஒரு நூல் இழையில் காப்பாற்றுவாங்க. எந்த தப்பும் உங்ககிட்ட நடக்காது இந்த வருஷம். எங்கேயுமே கீழே இறங்கி விழ மாட்டீங்க. எந்த இடத்துலையும் மைனஸ் ஆக மாட்டீங்க. பிஸ்னஸ் லாஸ் ஆகாது. கடனில் தள்ளப்படுற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது எப்படி நடக்க போகுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஆண்டவன் உங்களை எப்படி காப்பாற்றினானே தெரியாது. இதில் உங்களை ஆண்டவன் காப்பாற்றுவான். இதுதான் இந்த வருஷத்தில் நடக்க போகுது. அதனால் கொஞ்சம் கூட மனம் தளரவே வேண்டாம் கன்னிராசிக்காரங்க. பல அரிய சந்தர்ப்பங்கள், அற்புத சந்தர்ப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அதுதான் உண்மை. 7ஆம் இடத்துக்கு சனி வராரு, இப்போ இருக்கிறாரு. இந்த 7ஆம் இடம் வந்த உடனே இல்லறத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும்னு நினச்சிடாதீங்க. கன்னிராசிக்காரங்களை போல் விட்டு கொடுக்குறவங்க யாருமே கிடையாது. கரெக்டு தானே? உண்மை தானே? எத்தனை இடத்துல நீங்கள் இறங்கி போயிருப்பீங்க, எத்தனை இடத்துல விட்டு கொடுத்துருப்பீங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நிலைமை உங்களுக்கு உண்டாகுதா இல்லையான்னு. விட்டு கொடுக்குறவங்க என்றைக்கு சார் கெட்டு போயிருக்கிறாங்க? இந்த வருஷம் உங்களுக்கு பல விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகுது. உங்களுக்கு யாரெல்லாம் சின்ன மலங்க இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதை விடுங்க. ஆனால் இப்போ உங்கள் வளர்ச்சி அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். இதற்காக நீங்கள் தொடர்ந்து உழைக்கக்கூடிய நேரம், நிறைய லேர்ன் பண்ணுற டைமிங். விசுவாச வருஷத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய படிக்க வேண்டிய நேரம் ஏற்படும். நீங்கள் நிறைய பண்பாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். நிறைய இடத்துல நீங்கள் வழி நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கன்னிராசிக்கு பிஸியாக இருக்கும். நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. ட்ராவல் தான், நிறைய ட்ராவல். பிஸியாக இருந்தாலே பணம் வருங்க. பிஸியாக இருந்தால் அறிவு அதிகமாக வேலை செய்யும். பிஸியாக இருந்தால் நிறைய படிப்போம். பிஸியாக இருந்தால் நிறைய கற்றுப்போம். ஒரு மனுஷன் என்றைக்கு நிறைய கற்றுக்க ஆசைப்பட்றானோ, என்றைக்கு ஒரு மனுஷன் நிறைய விஷயத்தை சேகரிக்க ஆசைப்பட்றானோ, அன்னிலேருந்து அவன் நல்லா இருக்க போகிறான்னு அர்த்தம். கன்னிராசியால் பல பேர் வளருவாங்க. பல பேரை வாழ வைப்பீங்க கன்னிராசிக்காரங்க. அதனால் வாழ வைக்கக்கூடியவங்க என்றும் அழிந்ததே கிடையாது. அப்போ கன்னிராசிக்கு இது ஒரு பொற்காலம், ஆனந்த காலம். சில பேருக்கு சில விஷயத்த சொல்லி பார்ப்பீங்க. இல்லைனா நீங்களே களத்தில் செயல்பட போகிறீங்க. களத்தில் நீங்கள் இறங்குறதுனால தான் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு வரப்போகுது. அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த வருஷத்தில் இன்னொருத்தவங்களை நம்பாமல் நீங்கள் களத்தில் இறங்குங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களை யாராச்சும் மறுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க நினச்சதை விட உங்கள் வளர்ச்சி அதிகமாக போகுது. அவங்க வியந்து பார்க்க போகிறாங்க. இது மட்டும் இல்லை, உங்களுடைய கனவுகளுக்கு இந்த வருஷம் எல்லாமே நினைவாகக்கூடிய அதிக வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த வருஷம் தோக்கிற வருஷம் கிடையாது, ஜெயிக்கிற வருஷம். இந்த வருஷத்தில் என்ன ஹார்ட் ஒர்க்கு தேவைப்படும். கொஞ்சம் ஒர்க்கு, அலைச்சல், காசு பணம் வரும்போது அப்புறம் என்னங்க, அது ஒன்று தாங்க பிரச்சனை. கடன்லாம் ஏதாச்சும் இப்போ முடிஞ்சிருமா அப்படின்னு நினைக்காது. கடன்லாம் இப்போ முடிஞ்சிருமான்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் முடிவுக்கு வரும். கடன் அடைப்பீங்க. ஹார்ட் ஒர்க் வரும்போது காசு வரப்போகுது. காசு வந்தால் கடன் அடைய போகுது. நான் தான் சொன்னான்ல, நம்ம காசை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? கன்னிராசிக்காரங்கிட்ட காசு இருந்தால் ஒன்று நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சுகமாக இருப்பாங்க, அந்தஸ்தாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க. இவ்வளோ தான் தெரியும் கன்னிராசிக்கு. அது சேமிக்க தெரியாதே. கன்னிராசிக்காரங்க மாதிரி செலவு பண்ணுறதுக்கு உலகத்தில் பிறந்து தான் வரணும். எங்கள் சேமிப்புன்னு ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். எதையாச்சும் ஒன்று செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. மற்றவங்கள வாழ்க்கையில் உயர்த்து பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை. இந்த எண்ணம் நிறைய பேருக்கு வராது, கன்னிராசிக்கு மட்டும்தான் வரும். தன்னை உயர்த்தி பார்க்கணுன்னு எண்ணம் கன்னிராசிக்கு உண்டு. அதே மாதிரி மற்றவங்களையும் உயர்த்தி பார்க்கணுன்ற எண்ணம் கன்னிராசிக்கு உண்டு. இந்த வருஷம் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. நீங்கள் எங்கேயுமே தோற்று போக மாட்டீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே புரிந்து கொள்ளக்கூடிய நேரம். உலகம்னா இதான்னு புரிஞ்சுப்பீங்க நீங்கள். கவலைப்படாத, நான் உங்கள் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுவார் கடவுள். இந்த கன்னிராசிக்காரங்க இந்த வருஷம் முழுக்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு நாராயண வழிபாடு மட்டும்தான். பெருமாளை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். விநாயகரை நிறைய வணங்குங்க. பிள்ளையார் உங்களுக்கு பல வழியில் ஹெல்ப் பண்ணுவார். புத்தியை நிறைய செயல்படுத்துவார், ஷார்ப்பாக ஆக்குவார். புது புது யோசனைகள்லாம் உங்களுக்கு வரும். புது புது திட்டங்கள்லாம் செய்ய போகிறீங்க. பணத்தை பார்க்க போகிறீங்க. அயராத உழைக்க போகிறீங்க. மிகப்பெரிய சப்போர்ட்டிங் கிடைக்க போகுது. பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்க போகிறீங்க. இல்லறத்தில் நல்லறம் கிடைக்க போகுது. இல்லறத்தில் இனிய வாழ்க்கை நடக்க போகுது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது. கன்னிராசி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கவலையே படாதீங்க. உங்களை தேடி ஒரு பொறுப்பு வரும். பணமும் பதவியும் உங்களை தேடி வரும். உங்களை மதிக்காதவங்களாம் இப்போ எல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்க. நல்ல நேரம், சிறப்பான நேரம். கன்னிராசிக்கு அமோகமான ஒரு வரவேற்பு கிடைக்க போகுது. வசந்த காலம்னு சொல்லலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு போன ஆண்டை விட இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சிம்மராசிக்காரங்க யாராச்சும் இருந்தால் சிம்மராசியை வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.